ஓம் காளி அன்னையே போற்றி. குருவே சரணம். ஹரி ஓம் சிவாய நமக. நமது காளி மந்திராலயம் யூடியூப் சேனலில் பயணம் செய்யும் எனது அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும், அன்பு நெஞ்சங்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் என் இனிய மனமார்ந்த வணக்கம். இன்றைய வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பதிவு என்னவென்றால், ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு இறப்பு வீட்டிற்கு செல்லலாமா? ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு வயது வந்தவர்கள் வீட்டிற்கு செல்லலாமா என்று சந்தேகங்கள் நம்மில் சிலருக்கு இன்னும் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது. ஆன்மீக சொந்தங்களே, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ருத்ராட்சம் என்பது சிவனின் ஒரு அங்கமே. சரிங்களா? ருத்ராட்சத்தை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நாம் அணிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதே சாஸ்திரப்படி ஒரு உண்மையாக இருக்குங்க. அதே போல் நம்மில் சிலருக்கும் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும் ஒரு கேள்வி என்னவென்றால், ஐயா, நான் இரவில் உறங்கும் பொழுது நான் ருத்ராட்சத்தை அவிழ்த்து வைத்து உறங்குகின்றேன் ஐயா. அதேபோல் இறப்பு வீட்டிற்கு செல்லும் பொழுதும் நான் அவிழ்த்து விட்டு சென்று நீராடி கொண்டு பிறகு அணிந்து கொள்கின்றேன். இப்படியெல்லாம் நிறையா பேர் இந்த காலகட்டத்தில் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்கின்றார்கள். ஆனால் ருத்ராட்சத்தை இறப்பு வீட்டிற்கு செல்லும் பொழுது தாராளமாக அணிந்து கொண்டு செல்லலாம். இதில் எந்த ஒரு தவறும் இல்லை. இதில் இன்னொரு கருத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு இறப்பு வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்த இறந்தவர் ஆத்மா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா விமோச்சனம் அடையும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரப்படி உண்மையாக கூறப்படுகிறது. இது என் குருநாதர் கூறிய ஒரு பாடத்தை நான் இப்பொழுது தங்களுக்கு கூறுகின்றேன் ஆன்மீக சொந்தங்களே. அதே போல் வயது வந்தவர் வீட்டிற்கும் ருத்ராட்சத்தை தாராளமாக அணிந்து கொண்டு செல்லலாம். சிவனும் சக்தியும் சென்றது தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு வருகிற பெரிய சக்தி. சரிங்களா? இதில் தீட்டு என்பதே கிடையாது. அதனால் இறப்பு வீட்டுக்கு செல்லும் பொழுது ருத்ராட்சத்தை அவிழ்த்து விட்டு செல்ல வேண்டும். வயது வந்தவங்க வீட்டுக்கு நம்ம ருத்ராட்சத்தை அவிழ்த்து விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற சாஸ்திரம் இது வரைக்கும் இல்லை. சிவபெருமான் மயானத்திலே குடிகொண்டுள்ளார். அவருக்கு தீட்டு என்பது எப்பொழுதும் கிடையாது. அதனால் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் எந்த காலத்திலும் ருத்ராட்சம் நம் கழுத்தில் அணிந்து கொண்டே இருக்கலாம் என்பதே உண்மை. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா, குழந்தைகள் ருத்ராட்சத்தை அணியலாமா? பெண்கள் ருத்ராட்சத்தை அணியலாமா? மாதத்தில் வரக்கூடிய தீட்டு காலத்தில் அந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு இருக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் பலருக்கு சந்தேகங்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றது. பெண்களும் சரி, குழந்தைகளும் சரி, ருத்ராட்சத்தை தாராளமாக 5 முக ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம். இதில் பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா, மாதத்தில் வரக்கூடிய தீட்டு நாட்களில் ருத்ராட்சத்தை அவிழ்த்து வைக்க வேண்டும் என்பது எந்த ஒரு சாஸ்திரப்படி கூறவில்லை. சரிங்களா? சிவன் சக்தியும் இரு உருவம் ஒரே உருவம். சரிங்களா? அதனால் ருத்ராட்சத்திற்கு எந்த தீட்டும் இல்லை. எப்பொழுதும் பெண்கள் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு சுத்தபத்தமாக இருந்தால் போதும் என்பதை ஒரு உண்மையாக சாஸ்திரப்படி கூறுகிறது. அதேபோல் மாமிசங்கள் அப்படிங்கிறது உண்ணுவது குறைத்து கொள்ள வேண்டும். அது ருத்ராட்சத்தை அணிந்தாலே அதுவாகவே உங்களுக்கு அந்த அசைவ உணவு உண்றது அப்படியே நமக்கே மாறி நம்மளும் நார்மலாக அசைவத்தையே தவிர்த்து வெறுத்து விடுவோம் என்பதும் சாஸ்திரப்படி கூறப்பட்டு வர ஒரு உண்மை. இதேபோல் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நமது காளி மந்திராலயம் யூடியூப் சேனல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். நாம் தினந்தோறும் போடக்கூடிய தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செல்லவும். நமது காளி மந்திராலயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் உடனுக்குடன் போடக்கூடிய தகவல் உடனடியாக உங்களை நாடி செல்லும் என்பதை நான் தங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். ஹரி ஓம் சிவாய நமக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம சிவாயம்.